வணக்கம். இன்னைக்கு நான் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்ட போகிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்குவோம். இதுக்கு இறால் எடுத்து வச்சிருக்கிறேன், கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன், கனவை எடுத்து வச்சிருக்கிறேன், அதோட மீன் எடுத்து வச்சிருக்கிறேன், அதோட இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் சின்ன சின்னனா வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன், அதோட கேரட் வெங்காயத்தாள் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன், அதோட வெங்காயம் 3 பெருசு வெட்டி வச்சிருக்கிறேன். வாங்கோ இதே எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நான் முதல்ல உப்பு மஞ்சள் தனி மிளகாய் தூள் போட்டு கலந்து எடுத்துட்டு முதல் இந்த மீன் இறால் கணவாயை பொரிச்சு எடுக்க போகிறேன். இது கொஞ்சம் தேசி புளியும் சேர்த்துட்டு கலந்து போட்டு தான் நான் இதை பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா இருக்கும். கையால் எல்லாம் சேர்ற மாதிரி நல்ல வடிவாக இதை கலந்து எடுப்பேன். இப்போ இந்த இறால் மீன் கணவாய்க்கு நான் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தேசி புளி எல்லாம் விட்டு வடிவாக ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். இனிமே நான் இதை பொரிச்சு எடுத்துட்டு செய்ய தொடங்க போகிறேன். வாங்கோ பார்ப்போம். நான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அரிசியை வீறதுக்கு அளவான தண்ணி கொதிக்க விட்டுட்டேன். அதுக்குள்ள இப்போ பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கிறேன். அதோட இந்த அரிசியையும் சேர்ப்போம். நான் பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். பாசுமதி ரைஸும் சேர்க்கலாம். இப்போ இந்த அரிசி கலவான உப்பை சேர்ப்போம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நெய் சேர்ப்போம். இதை நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு மூடி அவிய விடுவோம். அரிசியை இடைக்கிட இப்படி துளாய விட வேணும் கரண்டியால். இப்போ இந்த சோறு நல்லா அவிஞ்சிட்டது. நான் இதை வடிச்சு எடுக்க போகிறேன். இதால் இப்போ நான் இந்த இறாலை பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இனி இதை மற்ற சைட் திருப்பி விடுவோம். இப்போ இந்த இறால் பொரிய போட்டு 5 நிமிஷம் ஆச்சுது. நான் இதை எடுக்க போகிறேன். இதே மாதிரி மிச்ச இறாலையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த இறாலும் பொரிஞ்சிட்டது. நான் இதை எடுக்க போகிறேன். இப்போ
இப்போ இந்த கணவாயை இதுக்குள்ள பொரிச்சு எடுக்கிறோம் போட்டு. இப்போ இந்த கணவாயையும் எடுக்க போகிறேன். பொரிஞ்சு மேலுக்கு வந்துட்டுது. ஆக பொரிய விட்டால் ரப்பர் மாதிரி வந்துடும். இப்போ இந்த மீனை பொரிச்சு எடுப்பேன். இந்த மீனை நம்ம சைடு பிரட்டி விடலாம். மீனை இப்போ நான் எடுக்க போகிறேன். பொரிஞ்சிட்டு நல்லா. முதல்ல இந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் எண்ணெயும் விட்டு நெய்யும் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை போடுவோம். நல்லா பொரிச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது. இதை நான் எடுக்க போகிறேன். இனிமே நான் ஃப்ரைட் ரைஸை செய்ய தொடங்க போகிறேன். இந்த வெட்டி வச்சிருக்கிற உள்ளி அதோட இஞ்சியையும் சேர்த்து முதல்ல வதங்க விட போகிறேன். இனிமே நான் ஒரு கத்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இதுக்க சேர்க்க போகிறேன். இந்த வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்ப்போம். இதோட இந்த கேரட்டையும் போடுவோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுவோம். சேர்ந்து பார்த்து போடுவோம். இந்த வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் நல்லா வதங்கக்கு வேலி ஒரு கண்ணாடி பதம் வரவே இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த கட்டை மிளகாய் தூளை சேர்ப்போம். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். விருப்பம் இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. அதோட ஒரு கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் சேர்க்கிறேன். கூட உரைப்பு கேட்டதான் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் சில்லி பேஸ்ட் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் முதல்ல நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டுது. அதுக்குள்ள நான் இந்த பொரிச்சு எடுத்து வச்ச இறாலையும் கணவாயையும் மீன் வந்து முள்ளெடுத்து உடைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்கு சேர்க்க போகிறேன். இனிமேல் இதுக்கு இந்த சோறை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு மேசக்கரண்டி சோயா சாஸ் விடுறேன். இதுக்குள்ள நான் சேர்த்த உப்பு காணாது. நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதோட கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ இந்த வெங்காயத்தாலையும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். என்ன இந்த பொரிச்செடுத்த வெங்காயத்தை மேலுக்கு போடுவோம்.
இது இனிமே எல்லாம் நல்லா கலந்து விடுவோம். இது நான் ஒரு 8 பேருக்கு அளவா செய்கிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸை. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நான் முட்டை சேர்க்கையில், நீங்கள் விரும்பினா சேர்த்து செய்யலாம். நான் மீன் இறால் போட்ட நாடி நான் முட்டையை சேர்க்கையில். அவ்வளவுதான், இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிட்டது. நான் ரக்கி எடுக்க போகிறேன். நான் இந்த ஃப்ரைட் ரைஸை செய்து எடுத்துட்டேன். அதோட முட்டை ஓம்லேட் ஒன்றும் போட்டு வச்சிருக்கிறேன். மற்றது மாசிச்சம்பளம் கொஞ்சம் செய்து எடுத்திருக்கிறேன். வீட்டிலேயே இலகுவாக இந்த ஃப்ரைட் ரைஸை நாங்கள் செய்து சாப்பிடலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களையும் கீழே தெரிவிங்கோ. நன்றி.